நிறைய வீடு கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி ரிஜெக்டட்னு போயிடுச்சு. எங்களோட போர்ஷனோட அவுட்டர் இது. சிரிக்கிறீங்களே. ஜமீன்தாரே, குட்டி ஜமீனு ஷால் போடாம போகாதீங்க. வந்து மழை பெஞ்சுன்னா ஓடுங்க தரன்னு பெட் மேல எல்லாம் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே குறுக்கி போய் உட்காந்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? குறைஞ்சது ஒரு 25 சென்ட் இடம். இதுக்குள்ளதாங்க அந்த ஓட்டு வீட்டுக்கு போகணும். வீடு கட்டலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்னதா இடமாவது வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு பிளஸ் பண்ணிடுங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைவாணி. நாங்க காலகட்டத்துல ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு கிளம்பியாச்சுங்க. திருப்பூர்ல இருந்து காலி பண்ணி கோயம்புத்தூர் போறோம். இப்ப பால் காய்ச்ச போறோம். கோயம்புத்தூர்ல வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் 15 நாளே வந்து இவர் வந்து அலைன்னு அலைஞ்சு கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல வீடா பார்த்து பிடிச்சிருக்காரு. நிறைய வீடு கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி ரிஜெக்டட்னு போயிடுச்சு. அது ஒரு சில காரணங்கள் எல்லாமே இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவனோட கம்ஃபர்டபுளுக்காக தான். ஸோ இவன் கம்ஃபர்டபுளா விளையாடணும், இவனை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்து இந்த மாதிரி ஒரு அழகான வீடு, குட்டியான வீடு எங்களுக்குன்னு காம்பாக்டா பிடிச்சிருக்கும். காலையில 9 to 10 பால் காய்ச்சறோம். இப்ப மணி அரௌண்ட் மணி காலையில 8:15 ஆகுது. காலையில 9 to 10 பால் காய்ச்சிருது. ஸோ நாங்க ஜாலியா கிளம்பிட்டோம். அப்படியே சார் பாத்தீங்களா வேஷ்டி சட்டையில இருக்காரு. ஹாய் சொல்லிடுங்க. ஒரே ஒரு கையில திரும்பாம சொன்னா கூட பெஸ்ட். எல்லாமே வாங்கிட்டோம். பாலும் பழமும் மட்டும்தான் பாக்கி. ஸோ இந்த கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். வீட்டுக்கு பக்கத்தில் ஆதுக்குட்டி ஓடி ஆடி விளையாடணும்னா கொஞ்சம் தனி வீடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறங்காட்டி போட்டு எதையாவது போட்டு கடிக்கிறான், கோவம் வருது, அடிக்கிறான், கதவை போட்டு தட்டுன்னு தட்டி அதை நீக்கி வெளியே கூட்டிட்டு போக சொல்றான். ஸோ ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ தூரம் அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால தான் ஒரு தனி வீடாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடு வந்து அப்போதான் பார்க்குறான். செல்லமே கண் குச்சுதா. அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. ஸோ இதுதாங்க வீட்டோட எங்களோட போர்ஷனோட அவுட்டர். இது மெயின். இந்த ஆதுக்குட்டி ஓடி குடுன்னு விளையாடணும்னு ஸ்பேசியஸாக வேணுங்கிறதுக்காக இதை பார்த்துருக்குங்க. இது ஆக்சுவலி 2nd ஃப்ளோரு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னென்னா, ஆதுக்குட்டி வந்து இங்கே எட்டிக்கிது பார்த்துருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே வந்து இந்த இடம் இருக்குது. போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு சமத்தா கேட்டுப்பான்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அப்படி மிரட்டி வச்சுட்டு பத்திரமா வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா. எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ண போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன வச்சுருக்கேன்னா, நரக்குடம், சாமி படம், அப்புறம் விநாயகர், மீனாட்சி அம்மன். ஆக்சுவலி அம்மி குலவையெல்லாம் வைப்பாங்களா, அது எதுவும் இல்லாதங்காட்டி இதுவும் ஆல்டர்னேட்டாக இருக்குது. வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக குங்குமம், பூ, கல்கண்டு, ரோஸ் எல்லாம் இருக்குது. வாழைப்பழம், லெமனு, அப்புறம் வெற்றிலைப்பாக்கு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இதில் வந்து சால்ட் இருக்குது. இது வந்து மஞ்சத்தூள், குங்குமம், இது ஒரு ஸ்வீட்டு பால் ஹல்வா அப்படிங்கிற மாதிரி. இது புளி, பருப்பு, சர்க்கரை, நெய், தீபத்துக்கு ரெட்டைத்திரி போட்டு ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சள் பிள்ளையார், தேங்காய் எடுத்தாச்சு, தீர்த்தத்துக்கும் எடுத்தாச்சு. ஸோ தீபாராதனைக்கும் ரெடி. எவ்ரிதிங் இஸ் செட். பாஸ் ஆரம்பிக்கலாமா? சிரிக்கிறீங்களே. ஹாய், நீங்களே வச்சுக்கிட்டீங்களா திருநீர்? செல்லுப்பையா வா, கீழே போய் ஹவுஸ் ஓனரில் கூப்பிட்டு வந்துடலாம். வா போட்டுக்க தங்கமே. ஜமீன்தாரே, குட்டி ஜமீனு ஷால் போடாம போகாதீங்க. அச்சோ. கீழே ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இன்வைட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம்.
பாக்குறியா? பத்தியா பத்தியா அதான் சொன்னேன் ஏய் வாங்கிடுங்க குறாங்க. சரி இப்போ வீட்டில் யாருங்க? ஆதுக்குட்டி வீட்டில் யார் இருக்கீங்க? ஏ நாங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட புது வீடு. காட்டுறவாங்க. எனக்கு பின்னாடி இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு மலை தெரியுதா? மலையோட பின்னணியில் ஜம்முன்னு ஒரு வீடு பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வீடு. எஸ்பெஷலி இதோட ப்ளசண்டான சிச்சுவேஷன். இங்கே ஒரு பறவையோட கூடாரமே வச்சுருக்காங்க பாருங்க. பேர்ட்ஸ் சீப்பிங் சவுண்டிங்க, பறவைங்க கத்துற சவுண்டிங்க நிறைய. காலங்காத்தால மட்டும் இல்லை, எப்பயுமே ப்ளசண்ட்டாக இந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். கீச் கீச் கீச்சுன்னு. விழுந்துருச்சாம்மா? சரி சரிம்மா சரி. நல்ல ஸ்பேசியஸான டெரஸு. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு குட்டி ஹால் வித் 2 விண்டோ. இது ஒரு ஸ்பேஸான கிச்சன், 2 விண்டோ. ஏன்னா விண்டோ சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிற வீடு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் பால் காய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ விசிபிளாக வர்ச்சுவலாக நீங்களும் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து அந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ப்ளஸ் பண்ணுங்க எல்லாரும். செம்ம ஜாலியாக இருக்கும் அது அந்த பேக்கிங் டாமோட விளையாடும்போது. ஹவுஸ் ஓனர் ஆண்டிக்கு பால்லாம் கொடுத்துட்டு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் கொடுத்து ஆஃபர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு போகும்போது சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆசை கண்ணா. கேட்பியா அண்ணா? எனக்கு ஒரு ஆசை. குறைஞ்சது ஒரு 25 சென்ட் இடம் வாங்கி சுத்தியும் வந்து வேலி போட்டு மரம் எல்லா கார்னர்லயும் சுத்தியும் மரம் வச்சு, அப்புறம் அந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கு இல்லையா, அந்த முறையில வந்து தண்ணி போற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப வாங்கி போட்டுரு. அதெல்லாம் வேணாம். அப்புறம் பாத்துட்டு வாஷ் பண்ணு. அதுதான் நீருக்கல்ல. ஐயோ நாய்க்கு நான் சொல்ல, வாஷ் பண்ண மட்டும் தான் சொன்னேன். ஒரு 5-6 வருஷமோ இல்ல 10 வருஷத்துக்குள்ள அது வந்து வளர்ந்துரும்ல. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு குட்டியா ஓட்டு வீடு போட்டு கட்டிக்கலாம். ஓகேவா? 25 சென்ட் அளவாமா? இது மெயின் ஏரியால இல்லைங்க, இந்த வேர்ல்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு கடைசி ஒரு தீவுலையாவது இருந்தாலும் சரி, ஆளரவம் பண்ற தீவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா 25 சென்ட் வேண்டாம், 25 சென்ட் இடம் வேணும். ஓகே, கைலாசால கிடைக்குது. ஆனா எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசை தாங்க. எங்களுக்குன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இல்ல கண்ணா. எனக்கு என்ன ஆசைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 சென்டாவது இடம் வாங்கி எங்கேயாவது போட்டணும். ஆதுக்குட்டி இருக்கான். ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் வந்து எதுவுமே வாங்காம இருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். எங்க ஜேர்னி வந்து கோயம்புத்தூர்ல தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. எகெயின் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து இங்கேயே நிற்குது இல்லைக்கண்ணா. அப்போ வந்து அந்த லோட்டஸ் நியூஸ் கவுண்டபாளையத்துல இருந்து அதுக்கு பின்னாடி வந்து 1500 ரூபா வீடு வாடகை, ஓட்டு வீடு. கீழே குனிஞ்சு தான் போகணும், ஸ்ட்ரைட்டாக போனால் இடிச்சுக்கும். அப்புறம் காலை உள்ளே வச்சுதான் டபக்குன்னு கீழே போயிடும். பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்வீட் ஹோம். இப்போ வரைக்கும் அந்த ஹோம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு எது போதும்னு நினைக்கிறோமோ அதுவே ரொம்ப மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். 25 சென்ட் நிலம், 50 சென்ட் நிலம்லாம் இல்லை. நமக்குன்னு ஒரு சென்ட் நிலம் இருந்தாலும் ஒரு சென்ட் சரி ஓகேங்க, பரவாயில்லைங்க. ஒரு குழந்தைய பெற்று வச்சுட்டு ஒரு அப்பா ஒரு குழந்தையின் தகப்பனார் பேசும் பேச்சு பாருங்கள். யாரு
அது சரி ஓகே அது பரவாயில்ல. உனக்கு நான் வந்து பங்களா வாங்கி தரேன், அது சரியா? மொபைல் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஃபியூச்சர்ல வாங்குவோம். அப்போ நாங்கள் அந்த 1500 வீட்டில் இருந்தோம்ல, அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா ஒழுங்கும் தரன்னு பெட்டு மேலெல்லாம் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே குறுக்கி போய் உட்காந்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? அப்புறம் அதுக்கடுத்து கோயம்புத்தூர்லேயே இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆனோம். ஒரு 3000 நினைக்கிறேன் அதோட ரெண்ட். அதுக்குள்ளே இப்போ வெளியே போகணும்னு அடம் முடிச்சிட்டாருங்க. வெளியே போகணுமா? சரி ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே பாய், நன்றி வணக்கம். 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். கான்ட்ராஸ்ட் கலர் ட்ரெஸ். சீக்கிரமா நாங்க வீடு கட்டணும். இல்ல வீடு கட்டலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்னதா இடமாவது வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு பிளஸ் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வாங்கவும் முடியும். பாய். அதோ போலாமா? வா. நான் சொன்னேன் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல 1500 ருபீஸ்க்கு ரெண்ட்ல வந்து நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான வீடு. அந்த வீடு இப்போ போய் பார்க்க போகிறோம். 10 வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்கா. அந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார், அப்படியே இருக்கா என்னன்னு தெரியல. அவங்க பேத்தி பேர் கூட அதிர்ஷ்டா இல்லை. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்ததான் எனக்கு அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த சந்தில் இருக்கு பாருங்க, இந்த கேட்டு தான் போலாமா தயவு பார்க்குறக்கு? அப்படியே தான் இருக்கு கண்ணா. அப்படியா? அதான் முன்னாடி இடத்து கொடுத்து பின்னாடி சொன்னாங்கல்ல. ஆமாம், இதுக்குள்ளே தாங்க அந்த ஓட்டு வீட்டுக்கு போகணும். சே மிஸ் பண்ணிட்டோம் போங்க.